மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை மாவட்டம் காரையார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சபாநாயகர் அப்பாவு அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்துள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணன். காரையார் அணையிலிருந்து எவ்வளவு நீரானது வெளியேற்றப்படுகிறது? கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யும் பிரதான அணைகளான காரையாறு, சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் கார் பருவ சாகுபடிக்காக ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டும் கார் பருவ சாகுபடிக்காக பாபநாசம் அணையிலிருந்து ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்க இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விட்டனர். அதை ஏற்கனவே தற்போது பருவமழை தீவிரமடைந்து காரையார் அணையின் நீர்மட்டமானது 128 அடியை எட்டிய நிலையில் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு பாபநாசம் காரையார் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக 800 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து வைத்தார். இன்று முதல் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி வரை 122 நாட்களுக்கு அணையின் நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காகவும் விவசாய பயன்பாட்டிற்காகவும் திறந்து விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தண்ணீர் திறப்பின் மூலமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு கோடை மேலழகியன் கால்வாய், தெற்கு கோடை மேலழகியன் கால்வாய், நதிநீர் கால்வாய், கல்லடியன் கால்வாய் உள்ளிட்ட 11 கால்வாய்கள் மூலமாக 46,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகின்றன. அதன்படி இன்று காரையார் அணையிலிருந்து சபாநாயகர் அப்பாவு தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். இந்த விழாவில் விவசாயிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரிய பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி கண்ணன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.